என்னடா வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஏதாவது படத்துக்கு போகலாம் அப்படின்னு தேட்டருக்கு போனாங்க. என்னடா ஆக்ஷன் படமாகவே பார்க்குறோம், இப்போ ஏதாவது நியூவாக பார்க்கலாம், ஒரு லவ் படத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா நம்ம ரியாவை நடிச்ச ஜோ படம் இருந்துச்சு. சரி நம்மளும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் என்னடா எப்பயும் மட்டும் தான் இருக்கும், பிரேமோ இல்லை டாடா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. நானும் போனானா அங்கே டேரக்டர் வச்சாருக்கு பாருங்கள், இந்த ஹரிஹர ராமன் ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு மூவி. ஆனால் அவர் அப்படி எடுக்கவே இல்லைங்க. அருமையான ஒரு டேரக்டருங்க, தரமான காலேஜ் லைஃப் லவ் ஸ்டோரிங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு லெவல் எடுத்து வச்சுருக்காரு. நம்ம ரியோன நடிப்பும் அட்டகாசமாக இருக்குது. லவ்வில் எவ்வளோ சண்டை வந்தாலும் அவங்க பண்ண லவ் ஒரு சாரியில் எல்லாத்தையுமே ஓகே ஆக்கிறோம் அப்படின்றத அவ்வளோ ஒரு அழகாக எடுத்திருக்காரு நம்ம டேரக்டரு. அதேமாதிரி ரியோவும் சரி, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நடிச்ச ஹீரோயின் 2 பேருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் அருமையாக இருக்குது படம். லவ் பண்ணுற எல்லாருமே போய் படத்தை பாருங்கள், இல்லை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண எல்லாரும் போய் படத்தை பாருங்கள். வீட்டில் லவ்வை சேர்த்து வைக்கலனா அதனால் சூசைட் பண்ணுறது மட்டும் இல்லை, அது இல்லாமல் செகண்ட் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றதும் படத்தில் அழகாக டேரக்டர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ரியோவோட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஆதித்ய வர்மன் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அன்புதாசன். அவர் எல்லா படத்துலையும் அருமையாக நடித்து கொடுத்துட்றாருங்க. அவர் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த எவ்வளோ நான் டெவலப் பண்ணி நான் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டிடுறாரு. அந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஒரு உண்மையாலுமே பாராட்ட வேண்டும். ரியோ அவங்க சண்டை காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சண்டை, அதனால் பேசாமல் இருக்காங்க. ஆனால் பேசி மறுபடியும் மீட் பண்ணோன்னே இந்த ஒரு சாரி அவங்கள எல்லாத்தையும் மறக்க வச்சுன்னு நார்மலாக ஆக்கிடுது. அவங்களும் ரியோவும் போய் அவங்க வீட்டில் கேட்க போகிறப்ப அது என்ன நடந்துச்சுன்னு இந்த ஹீரோயினுக்கு தெரியாமல் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆகுது. ஆனால் ரியோவையும் மறக்க முடியாமல் அவங்க அப்பா அம்மாவும் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த ஹீரோயின் இறந்துடுறாங்க. அதனால நம்ம வெக்ஸான நம்ம ரியோஃபுல்லாகவே சரக்கு, கஞ்சா, போதை அப்படின்னு சுற்றிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு டைமில் நானும் இறந்துடுறேன் அப்படின்னு சூசைட் அட்டம் பண்ண போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் எப்படியோ ஒன்று தெரிஞ்சு காப்பாற்றிடுறாங்க. ஆனால் காப்பாற்றின வாட்டி செகண்ட் ஒரு லைஃப்பை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லி அவங்க வீட்டுக்கோசரம் ஒரு முடிவு பண்ணி ஒரு மேரேஜுக்குள்ளே உள்ளே போகிறாரு. அங்கே தாங்க நம்ம டேரக்டரே வச்சார் ஒரு ட்விஸ்ட்டே. அருமையாக எடுத்திருக்காருங்க. நம்ம ரியோன்னு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்கூல் டேஸில் ஒரு காம்படிஷன் கலந்துக்க போவார். அந்த இடத்துல ஒரு பொண்ணை காப்பாற்றுரும். அந்த பொண்ணு அத்தனை வருஷமாக ஒரு 25-26 இயர்ஸாக அவரையும் நினச்சிட்டு லவ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ரியோ அண்ணனுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பார்த்தா அந்த பொண்ணு தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம வெயிட் பண்ணோம் இவ்வளோ நாள் லவ் பண்ணுது அப்படின்லாம் தெரியாது. அப்புறம் அவங்களுக்குள்ள 1000 சண்டை, இந்த மேரேஜ் ஒத்துக்காமல் இத்தனை நாள் இருந்துட்டு கடைசி வீட்டில் எண்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ரியோ அண்ணனுக்கு தெரியும். ஆனால் அது தெரிவித்த ஒரு விஷயம் டேரக்டர் உண்மையாலுமே அப்ரிஷியேட் பண்ணுறேன். டேரக்டர் அருமையாக எடுத்துருக்க படத்தை போய் எல்லோரும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையாலுமே மிஸ் பண்ண ஃபீல் பண்ணிங்க. அப்படியே மட்டும் போகிறோம். லவ்வர் இருந்தால் லவ்வர் கூட்டு போங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் போய் படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையில அருமையான படங்க, சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. டீமுக்கே ஒரு ரியோன்னு நெக்ஸ்ட் லெவலில் கண்டிப்பாக இந்த படம் கொண்டு போக போகுது. தேங்க்யூ.